ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்க வச்சு ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் எப்படி ஒரு குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ரெசிபி செய்கிறதுக்கு சேனைக்கிழங்க தோலெல்லாம் சீவி நீக்கிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதை விட பெரிய பீசஸாக கட் பண்ணிங்கனாலும் நல்லா வெந்து வராது. இது மீடியம் சைஸ் பீசஸாக இது போல் எல்லா கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்கு கட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு கையெல்லாம் நல்லா அரிப்பு எடுத்துருங்க. அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேனைக்கிழங்கை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கையில் வர அரிப்பு கொஞ்சம் கூட இருக்காது. இது போல் கட் பண்ண பீசஸை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் 100 ml அளவுக்கு கடலெண்ணெய் காய வச்சுருக்குறேங்க. காய வச்ச எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்ச சேனைக்கிழங்க முழுமையாக இதில் சேர்த்துட்டு எல்லா சேனைக்கிழங்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சேனைக்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு வரணும் அப்படிங்கிறது இல்லை, லைட்டாக கொஞ்சம் வெந்து வந்தால் போதுங்க. அந்த அளவு வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கையும் முழுமையாக எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரணும். இடையிடையே நீங்கள் திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சேனைக்கிழங்க வேறு ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சிடலாம். இந்த சேனைக்கிழங்கு நல்லா மொறுமொறுப்பாக தேவையில்லைங்க, லைட்டாக இது போல் வெந்து வந்தால் போதும். அதுக்கு பிறகு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு துண்டு சின்ன பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கல்பாசியோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்குங்க. ஜஸ்ட் அது மணத்துக்காக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த கல்பாசி, பட்டை, சோம்பு இதெல்லாம் வதங்கும் போது நல்லா மணம் வருங்க. அதுக்கு பிறகு 2 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயெல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இது போல் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி, வெங்காயமெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு உடனே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இப்போது 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க. இப்போ தண்ணி அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க பேஸ்ட்டு போல். அதுக்கு பிறகு திருப்பியும் அதே பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்காக அதுலேயே மிளகாய் சேர்த்துருக்குறோங்க, அதனால் இப்போ நம்ம மிளகாய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பேஸ்ட்டையும் முழுசாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இப்போ நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வர்றது போல் நல்லா கிளறி விட்டுறலாம்.
இது எண்ணெயில் சேர்த்து வதங்கும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம். அதிக நேரம் எண்ணெயில் வதங்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா இது போல் எண்ணெய் பிரிஞ்சுட்டு அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா மணம் வருங்க. அது வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது போல் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வச்ச சேனக்கிழங்க இதில் முழுமையாக சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்க நீங்கள் பச்சையாக சேர்க்கறதுக்கு பதிலாக இது போல் வறுத்துட்டு நீங்கள் சேர்க்கும்போது அது வெந்து வரும்போது நல்லா நைஸாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஒருத்தருக்கு சேனக்கிழங்கு சாப்பிட்டா தொண்டையில் நாக்கிலெல்லாம் அரிப்பு ஏற்படும். இந்த அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இது போல் நீங்கள் எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்தீங்க அப்படின்னா எந்த அரிப்புமே இருக்காதுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சர் ஜாரையெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டலாம். இது அதிக நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுத்துருக்குறோம்ல, அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். ட்ரையாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் முதல்லையே தண்ணி விட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சி வராதுங்க. அதனால் ட்ரையாக அரைச்சிட்டு இது போல் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கு கடைசியாக சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கசகசா சேர்த்துக்கலாங்க. கசகசாவும் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இந்த கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இது போல் குழம்பெல்லாம் குறைஞ்சிட்டு இது போல் வந்துடுங்க. இது கூட நீங்கள் மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் தூவிக்கலாம். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை, கருவேப்பிலை தூவிட்டு சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சேனக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம முந்திரி பருப்பு கடைசியாக அரைச்சி சேர்க்கறதுனால இந்த குழம்பு ரொம்பவே க்ரீமியாக கிரேவியாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள்.